ஹாய், கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபியூ ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். டைமுக்கு சாப்பிட்ணும், வீட்டு சாப்பாடு மெயினாக முடிஞ்ச அளவுக்கு வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம். அதில் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு, சுண்டல், பருப்பு, கீரை, எக் ஒயிட்ஸு, நான்வெஜ் கூட சாப்பிட்லாம். பட் அது ஹெல்த்தி குக்கிங்லாம் இருக்கணும். ஏகப்பட்ட மசாலா, ஏகப்பட்ட ஆயில் போட்டுட்டு அது ரொம்ப ஹெல்த் இல்லாத மாதிரி, அது நியூட்ரிஷன் வேல்யூவே போகிற மாதிரி குக்கிங் பண்ணக்கூடாது. நார்மல் குக்கிங்கில் நான்வெஜ் எல்லாமே கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் ப்ரோட்டீன் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. தூக்கம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த ஜென்ரேஷனுக்கு தூக்கம் பற்றி எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. தூங்காமல் இருக்கிறது ஹெல்த்துக்கு சுத்தமாக நல்லது கிடையாது. ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எஸ்பெஷலி இந்த ஜென்ரேஷனுக்கு. மினிமம் ஒரு 1/2 hour to 1 hour ஏதோ ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், வாக்கிங் பண்ணால் கூட ஓகே, இல்லைன்னா யோகா, வாட் எவர் யூ வாண்ட். அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 days வீக்காவது ஒரு பேசிக் எக்ஸசைஸாவது கண்டிப்பாக பண்ணணும். இது இல்லாமல் மொபைல் யூசேஜ் ஓவராலாக குறைக்க சொல்லுவோம். பொழுதனைக்கே மொபைல் பார்த்துட்டு இப்படி ஸ்க்ரோலிங் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு லிமிட்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் மொபைலே யூஸ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் 1 hour 1.5 hours அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் ஏதாவது வேலை பண்ணுறீங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது கொஞ்சம் பாடிக்கு டிஸ்டண்ட்டாக வச்சுட்டு ரொம்ப கிட்டக்கா இல்லாமல் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் வீக்லி 2 or 3 ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு பேசிக் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ண சொல்லி எனி ஃபர்டிலிட்டி சென்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க.